ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க முட்டை குழம்பு செய்யலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிப்போம். அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கு நல்லா ஃபுல்லாக வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அதை கிண்டி விட்டுக்கலாம். அதை நல்லா கிண்டி விட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஸோ உப்பெல்லாம் காரம் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா போடணுன்னா போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அதை நல்லா கொதித்து வந்த பேர் நம்ம முட்டை உடச்சி வச்சுருக்கோம். ஸோ ஒரு முட்டையாக அது தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். கிட்ட ஊற்றாமல் முட்டையை கொஞ்சம் தூரமாக ஊற்றுனீங்கன்னா அந்த முட்டை கொஞ்சம் தனித்தனியாக அழகாக வரும். ஸோ 4 முட்டையுமே உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு அதை கரண்டி வச்சு கிளறக்கூடாது. ஸோ அதை ஃபுல்லாக மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு ஃபுல்லாக வேக விடலாம். முட்டை கொஞ்சம் ஆஃப் வெந்திருக்கும். அதை திருப்பி போட்டு அது ஃபுல்லாக வேக வச்சிடலாம். ஸோ எல்லா முட்டையுமே தனித்தனியாக எடுத்து நல்லா திருப்பி போட்டு அதை நல்லா வேக வச்சுக்கலாம். எல்லா முட்டையும் திருப்பி போடும்போது பார்த்து எடுக்கணும். அது முட்டை உடஞ்சிடுச்சுன்னா அப்புறம் இதுவாகிடும். ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்பீடில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு நல்லா இது பண்ணி எடுத்தால் நம்மளோட முட்டை குழம்பு ரெடி. பாய், லெட்ஸ் கோ.